ஆமாம் வந்துட்டியா? வா குமாரி வா. ஹாய் குணா, வீங்கின குண்டி, சின்ன குஞ்சி, காலம் எல்லாரும் நலமா? யாருமே வர்றதில்ல, நீ வரலன்னு ஏன் கூப்பிடுற? தம்பி எங்க? அவ தூங்குனா, அதான் இந்நேரத்துக்கு லைவ் வந்துட்டேன். தூங்குனா சரி லைவ் வந்துடலாம், பேசலாம் அப்படின்னு வந்துட்டேன். லைக் நம்பர் 3 உங்களோட தான் குமார், தேங்க்யூ. ஜெயந்திட்ட கொஞ்சம் பேச. உனக்கு ஜெயந்தி தான் கரெக்டான ஆள். ஜிஜி மோகன், ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, வணக்கம் குணா ப்ரோ. ஹாய் குணா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஜெயந்திம்மா. குணா ப்ரோ, என்ன அன்னைக்கு ஹாய் வந்துட்டேன்னு போடுவீங்க, அந்த கமெண்ட்டே காணும். கார்த்தின்னா நல்லா இருக்கீங்களா? குட் ஆஃப்டர்நூன். நான் சாப்பிட்டேன், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? குணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஜெயந்திம்மா. ஹாய், வாங்க 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 வாங்க, பேசலாம், பழகலாம், கழுவலாம். ஜெயந்தி, நேற்று திருநெல்வேலி வந்தேன். திருநெல்வேலி இருந்தீங்களா? என்ன வாங்க போனீங்க? திருநெல்வேலியோ? சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கலாம்ல. சொன்னால் மட்டும். சாப்பிட்டீங்களா குணா கேட்குறாங்க ஜெயந்திமா. சாம்பார், ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, கர்டு. தங்கச்சி நல்ல சாப்பாடு. என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? இளமணி. ஆ ஆமாம். அப்புறம் அழுதாக்க லைவுக்கு யார் வருவா? லைவ் யார் பாப்பா? சொல்லி என்ன பிரயோஜனம் ஜெயந்தி? கரெக்டு தாங்க தான் ப்ரோ. ஃப்ரைடே என்ன சாம்பார் தான் போலையே எல்லார் வீட்லேயும். ஆமாம் ஜெயந்திம்மா, சாம்பாரோ இல்லையோ நான்வெஜ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. குணாபுரம் சாப்பிட்டீங்களா? சொன்னால் மட்டும். என்னத்தை கிளிக்க போகிறீங்கன்னு கேட்க வரீங்களா அக்கா? ஏ, அவரு போட்டிருக்காரு பாரு கமெண்ட்டு. என்ன கேட்குற பாரு, இப்போ கொஞ்சம் மேலே பாரு. சொல்லி என்ன பிரயோஜனம் ஜெயந்தின்னு அவர் கேட்குறாருமா. அதை நான் படித்தேன், அவர்கிட்ட டீல் பண்ணிக்க. கோவிந்தன், கோவிந்தபுரம் வாங்க, வணக்கம். இனி நண்பர்கள் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? மணி எத்தனைங்க? ஏமொல்லி வெஜிடேரியன் தான் தங்கச்சி. அப்படியா? சரி சரி கார்த்தி. என்ன காரைக்கால் தானே சொன்னீங்க? பாண்டிச்சேரி. குணா ஃப்ரெண்ட் வணக்கம் சொல்லியிருக்காங்க கோவிந்தபுரம். ஒரே கசுக்குமா? நான் யூஸ் ஆக மாட்டேன் சப்பா. ஒரு காசுக்கும் நான் யூஸ் ஆக மாட்டேன்றியா? ஏன் அப்படி சொல்கிற ஜெயந்தி? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா கோவிந்தபுரம்? லைவ் வந்தால் மட்டும் பல்வலி எங்கேருந்தா வருதுன்னு தெரியல எனக்கு. இங்கே வெயில் மண்டே பொழக்குது, உங்களுக்கு கோடி. அது முள்ளையில் வீஸ் போயிருந்துச்சுன்னு எடுத்து விட்டுட்டேன். குத்தமா வீட்டுக்குள்ளே குழுக்குள்ள தானே இருக்குது. நான் வெளியிலே சுத்துறேன் உங்களை மாதிரி. ஆமாம்மா குணாபுரோ, சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமாம்மா குணாபுரோ, சொல்லி என்ன பிரயோஜனம்? வேலைக்கு ஆக மாட்டேன் நான். ஏன் அப்படி சொல்கிற ஜெயந்தி? அப்பப்போ சாப்பிட்டு சிஸ்டர். என்ன சாப்பாடு ப்ரோ? சேம் டு யூ. எதுக்கு ராஜசேகரன் வாங்க, வணக்கம். ஹாப்பி ஹவர்ஸ்டே. எனக்கு பேன் தான் கொட்டுது, அருவி இல்லை. எங்கள் தலையில் இருந்தா. கோவிந்தபுரம் வாய்ஸில் இருக்காங்க குணாபுரோ. நீங்கள் தென் தமிழகமா? நடுவில் எப்படி சொல்கிறது, நான் திருவாரூர் மாவட்டம், தென் தமிழகம் இல்லை. இது ஒரு லைக் போட்டு. பாண்டிச்சேரிம்மா, சைனி தங்கச்சி வீட்டுக்கு பக்கம்தான் வீடு. நான் எதுக்கு கேட்க வந்தேன்னா கார்த்தியண்ணா, அங்கெல்லாம் மீன்லாம் ரேட்டு கம்மியாக, நீ மீன் நிறைய கிடைக்கும். அங்கே வெஜிடேரியனாக நல்லா இருக்குது, கேட்க சங்கடமாக இருக்குது. லைக் 11. சரி குமார் சிஸ்டர் வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு நாள் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹாப்பி. ஜெயந்தி சிஸ்டர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோவிந்தபுரம் குணாபுரோவா அன்னமோ தெரியல. இந்த ஓ போட்ட கமெண்ட்டு மனசை ஹர்ட் பண்ணிடுச்சு போல இருக்குது. சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்க?